புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய இந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் பங்கு மாதமான இந்த ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இரவு தொழுகை முடிந்தவுடன் வீட்டுக்கு எப்படா போவோம், எப்படா சாப்பாடு சாப்பிடுவோம், விழுந்தடிச்சு படிப்போம் அப்படின்ற எண்ணம் இல்லாம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் திருக்குறள் மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம் காதார கேட்போம், அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு உட்கார்ந்துகின்ற அனைத்து தாய்மார்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும், அனைத்து ஆண்களுக்கும் அல்லாஹ் இந்த சிந்தனையை அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வெகுவாக தந்தருவானா என்று பிரார்த்தனை செய்தவனாக நாம தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ரமலான் மாசத்துல நம்ம அதிகமா திருக்குறள் சம்பந்தமாகவே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சில பயெல்லாம் மாறி மாறி வரும். இறைய சட்டத்தை வரும், அமல்களை பற்றி வரும், சொந்த பந்தங்களை பயிர்களை பற்றி வரும். இப்படி ஒவ்வொரு விஷயமாக சொன்னாங்க. நமக்கு இந்த மாசத்தின் சிறப்பு என்ன? திருக்குறள் தான். அதானே இந்த மாசத்தின் சிறப்பு என்ன? திருக்குறள் தான். ஏன் இந்த மாசத்தின் சிறப்பு திருக்குறள் சொல்லுங்க. இந்த மாசத்துல ஏன் திருக்குறள் சிறப்பு? இந்த மாசத்துலதான் திருக்குறள் உங்களுக்கு இறங்குச்சு, சரிங்களா? அப்ப இந்த மாசத்துல இறங்கப்பட்ட இந்த திருக்குறளை நாம என்ன பண்றோம்? அதிகமா ஓதுறோம். எல்லா பேருமே மற்ற மாதங்களை விட குறைவாக ஓடக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த மாதத்தை என்ன பண்றோம்? நம்ம அதிகமாக சிரத்தை எடுத்து, அதிகமாக கவனம் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? 2 ஜூஸ் 3 ஜூஸ் அப்புறமாட்டி 4 ஜூஸ்ல என்ன பண்றாங்க? நிறைய பேர் ஓடுறாங்க. ஆனா இப்படி ஓடக்கூடிய இந்த பெண்கள், இந்த போடக்கூடிய அந்த ஆண்கள் இந்த திருக்குறளை இதோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது தமிழ் அர்த்தம் என்ன, இது அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகின்ற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். அதை நீங்க என்ன பண்ண தொடர்ச்சியா நீங்க பார்க்கணும். அரபுல ஓதுறதை விட அது முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம் அப்படின்னா, நம்முடைய தாய்மொழியான தமிழ்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் மூலமாக எனக்கு என்ன சொல்ல வருகின்றான் என்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெகுவாக நம்ம என்ன கேட்டு புரிஞ்சு நம்ம நடக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும், சரிங்களா? அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்பினை சம்பந்தமா சொல்லிக்கிட்டு இருக்கான், சரிங்களா? நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசங்க? 12 மாசம், அப்படிதானே? 12 மாசம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். யாரு கேட்டாலும் சொல்லிடுவீங்க ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி 2025 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் வச்சிருந்தாங்க. அந்த காலத்து மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 10 மாசம், ஒரு வருஷத்துக்கு 15 மாசம், ஒரு வருஷத்துக்கு 20 மாசம், இப்படின்னு பெரிய அடிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லவே முடியாது. குழப்பமா பெரிய குழப்பம். இந்த கிரிகோரியன் என்ற ஒரு ஃபாதர் வந்துதான், கிறிஸ்தவ ஃபாதர் என்ன பண்றாரு? நாட்காட்டியே என்ன சரி பண்றாரு. கிரிகோரியன் அப்படின்ற ஒரு ஃபாதர் தான் என்ன பண்றாரு? மாசத்தை என்ன பண்றாரு? அப்படியே செம்மைப்படுத்தி சரியா ஆக்குறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அக்கப்பரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டே இருப்பான், ஒவ்வொருத்தரும் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதுலயும் பார்த்தா எப்படி ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருஷ கணக்கு ஜனவரி 31, பிப்ரவரி 30, மார்ச் 31 இப்படிதான் வரும். இது வரும்போது ஜூன்ல 30 வரும், ஜூலைல 31 வரும், ஆகஸ்ட்ல 30 வரும் அப்ப காலத்துல. ஆனா இப்ப எப்படி இருக்கு? இப்ப பாருங்களேன், ஜூலைல 31 வரும், ஆகஸ்ட்ல 31 வரும். என்ன காரணம் தெரியுமா? இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் ஜீசன் ஒரு அரசர் இருந்தாரு, ஜூனியர் ஜீசன். இவங்க பண்றான் இவங்க 31 மாசம் மாசம் 31 வந்துச்சா இல்லையா? இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பேரரசு அகஸ்டா சீசன் ஒரு சார் இருக்காரு. அகஸ்டா சீசன் இந்த மன்னர் என்ன பண்றாரு? ஜூலியஸ்க்கு மட்டும் ஜூலை மாசம் போட்டு 31 போடுற, எனக்கு எப்படி 30 எப்படி வரலாம் அப்படின்னு அவன் என்ன பண்றான் தெரியுமா? பிப்ரவரி மாசத்துல ஒண்ணு தூக்கி என்ன பண்றான்? கணக்கு போட்டுக்கிட்டான். இப்ப அதனாலதான் நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன், ஜூலைலயும் 31 வரும், ஆகஸ்ட்லயும்
ஏன்னா இந்த மன்னர்கள் பண்ண அட்டகாசம் தான். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 28, 29 பிப்ரவரி மாசம் வருதா இல்லையா, இப்படிலாம் பெரிய கூட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எப்படி கணிக்கணும், ஏது கணிக்கின்ற ஒரு நாலேஜே இல்லை. அப்ப நல்லா படிச்ச விவரம் தெரிஞ்ச எத்தனை அறிஞர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களால ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் தான் என்கின்ற விஷயத்தை அவங்க சொல்லவே முடியல. ஆனா கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல இந்த விஷயத்தை தெள்ள தெளிவா சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 9வது அத்தியாயம் 36வது வசனத்துல சொல்றான், வானங்களையும் பூமியை படைத்த நாள் முதல், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்கள் 12 அப்படிங்கிறாங்க. இது எப்ப 12 மாசம் ஆச்சு? ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தனா இல்லையா, அப்ப 12 மாசம் கிடையாது. இப்ப நீங்க 2020 வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா, இப்ப மாசம் 12 கிடையாது. வானத்தை அல்லாஹ் எப்ப படைச்சானா இல்லையா, பூமி எப்ப அல்லாஹ் படைச்சானா இல்லையா, அந்த நாள்ல இருந்து வருடங்கள் எத்தனை மாசம், வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு மாசம் எத்தனை 12 அப்படி நல்ல தெல்ல தெளிவா சொல்றான். ஆனா மனிதர்கள் எப்ப வருடத்திற்கு 12 மாசம் கணக்கு பண்றாங்க அப்படின்னா 1582 வருஷத்துல கணக்கு பண்றாங்க. 1582 வருஷத்துலதான் இந்த கிரிக்கோரியன் என்கிற ஃபாதர் வந்துதான் இந்த நாட்காட்டிகளை சரி பண்ணி என்ன பண்றாரு அவரு, வருடத்துக்கு 12 மாசம். அதுக்கு முன்னாடி 1100 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் என்ன பண்ணிருச்சு, கன்ஃபார்மா சொல்லிருச்சு. இத விஷயத்தை அப்ப யாருமே என்ன பண்ணல, நம்பவே இல்லை. அப்ப சூரியன் இந்த பூமி சூரியன் சுத்தி வர எத்தனை ஆகுது, 12 மாசம் ஆகுதா இல்லையா. அப்ப இந்த விஷயத்தை இப்ப பின்னாடி கண்டுபிடிச்சு அறிஞ்சு அப்புறம் என்ன பண்றாங்க, தன்னுடைய மக்களுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஃபாதர் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, இதை பத்தி தெரிகிறாரு அப்படின்னா இவன் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நபர். இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நபரு திருக்குறள் என்ன பண்றாரு, படிக்கிறாரு. அதுல போட்டிருக்கக்கூடிய மாசம் வருடத்தில் 12 மாசம்ன்றத சரி பண்ணி அவர் என்ன பண்றாரு, ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செய்து அப்புறம் தான் என்ன பண்றாரு, அவரு உலக மக்களுக்கு ஒரு சரியான முறையில ஒரு காலன்ற நிர்ணயம் வந்தார். அப்படின்னா இதுக்கு முன்னோடி எது, நம்ம அதைத்தான் பார்க்கணும். நம்ம முன்னோடி எதை பார்க்கணும் அப்படின்னா திருக்குறள் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். எல்லா விஷயங்களும் திருக்குறள் இருக்குது. ஆனா நம்ம அதை பின்பற்றுகின்றோமா, அதை ஆய்வு செய்கின்றோமா, அது கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய மைனஸான பாயிண்ட். திருக்குறள் எல்லா விஷயம் இருக்குது, எந்த விஷயம் இல்ல. அது சயின்ஸ் புக்கா கிடையவே கிடையாது, அது பிசிக்ஸ் புக்கா கிடையவே கிடையாது, அது இந்த உளவியல் புக்கா கிடையவே கிடையாது, தொழுகை சம்பந்தப்பட்ட புக்கா எதுவுமே கிடையாது, வணக்க வழிபாடு அந்த புக்கு எதுவுமே கிடையாது. அது மனிதனுக்கு விளைவெளி காட்டக்கூடிய புக்கு. ஆனா அந்த புக்கை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆய்வு செய்யாம அதை பற்றி சிந்திக்காம நாம சர்வசாதாரணமான முறையில ஒரு வேத புக்கு, ஓடக்கூடிய புக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், அதை புறம் பின்னாடி பக்கம் போட்டுட்டு நாம என்ன பண்றோம், உலகத்தின் பக்கமாக நம்ம என்ன பண்றோம், சென்று கொண்டே இருக்கிறோம். அப்ப வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த திருக்குறள் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குது. நானும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன மனசுல சீக்கிரமா பதியும். இதை பத்தி அல்லா சொல்லியிருக்காங்க, இதை பத்தி அல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க திருக்குறள் போல ஒரு ஆசை ஏற்படும். பெரிய உலமாக்கள் இமாம்கள் என்ன பண்றாங்க, திருக்குறளை மிகப்பெரிய ஒரு யாருமே அண்டாக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க. பயத்தை ஏற்படுத்தினா எப்படி நீங்க ஆசையா திருக்குறள் அணுகுவீங்க. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும் பொழுது உங்க திருக்குறள் ஒரு ஆசை வருமா இல்லையா, ஒரு பட்டு வருமா இல்லையா, ஒரு தேட்டம் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் என்ன ஒரு விஷயத்துல பார்க்க போறேன், அன்னைக்கு அந்த விஷயத்தை பயன்ல சொன்னாங்க, பயன்ல சொல்லாத விஷயத்த நான் திருக்குறளை படிக்க போறேன் அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கடலை பத்தி, பறவைகளை பத்தி, விலங்குகளை பத்தி, அதே போல அந்த பூமியை பற்றி, காற்றை பற்றி, ஆகாயத்தை பத்தி, வானத்தை பத்தி, நிறைய விரும்புகளை பத்தி, மகளை பத்தி எல்லாம் பேசுற அல்லாஹ். நீங்க படிக்க 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 உங்களுக்கு நிறைய விஷயம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நான் என்ன பண்றேன், நீங்க தமிழ்ல எடுத்து தர படிங்க, தமிழ் அர்த்தத்தை புரிங்க அப்படின்ற உங்களுக்கு மெனக்கெடு நான் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அதுக்காக தமிழ் குர்ஆன் என்ன பண்ணோம்,
வாங்கி வச்சு உங்களுக்கு என்ன பண்றோம், உங்களுக்கு அதை வந்து கொடுப்போம். நீங்க படிங்க, யாராருக்கெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையோ அதெல்லாம் எடுத்து படிங்க கொடுங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதனால வரக்கூடிய காலங்கள்ல இந்த திருக்குறான் விஷயங்களை நம்ம அதிகமா தவற செலுத்தி படிக்கக்கூடிய அருளாக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிற ஒரு உரை நிறைவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.